பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 1 அதிகாரம் 3வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் யாரையெல்லாம் கண்ணோக்கி பார்க்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற மிக முக்கியமான முதல் ஸ்டெப்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சம் தான். ஒரு பெண்ணை அலங்காரம் செய்யும் போது மணவாளனுக்கு முன்பதாக அழைத்து கொண்டு வரும்போது அந்த லைட் என்பது ரொம்ப அவசியமாக வச்சுருப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மணவாளனோ இல்லை மணவாட்டியோ ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ பிடிக்க போகும்போது அந்த லைட்டெல்லாம் போட்டு அவங்க ரொம்ப பிரைட்டாக காட்டுவாங்க. அந்த வெளிச்சம் அவங்களுடைய இருளை மறைக்கும். ஏன்னா ஆதியில் தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். பூமி அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியான ஜலத்தை மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் இருளில் அசைவாட முடியாது. நாம் ஏதோ ஒரு விஷயங்களில் இருளாக இருக்கும்போது நம்மில் பரிசுத்தாவின் இருக்க முடியவே முடியாது. அவர் வரும்போது பயங்கர சத்தத்துடன் வருவார், போகும்போது சைலண்டாக போய்விடுவார். வெறுமனே அந்நிய பாஷை பேசுவதனால் பரிசுத்தாவியர் நம்ம கூட இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. அவர் இருளில் அசைவாட முடியாது, அவருக்கு தெரியாது, அவருக்கு புரியாது. ஆவியானவர் இருளில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனோடும் எந்த ஒரு மனுஷியோடும் அசைவாட முடியாது, அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. அல்ல, தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோமோ அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவை இந்த பூமியில் தேவன் அனுப்பி வைக்கும்போது கூட அவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளிச்சம் நம்மள்கிட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாம் இருள் இருக்குது இல்லைங்களா, அந்த இருள் எல்லாம் இன்னைக்கு ஓடப்போகிறது. அந்த இருள் நீங்கின உடனே வெளிச்சம் உண்டாகும். எதுதெல்லாம் பிடிவாதமாக இருக்கிறோமோ, சிலருக்கு கோபம் பிடிவாதம், சிலருக்கு நான் சொன்னது அப்படிதான் இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியத்தில் பிடிவாதம், சிலருக்கு நான் தான் என்று கர்வத்தில் பிடிவாதம், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமான பிடிவாதம். சிலர் என்னை எல்லாரும் கைவிட்டாங்களே, எனக்கு யாருமே இல்லையே என்ற ஒரு விஷயங்கள். எனக்கு அன்பானவர்களே, எது ஒரு நாளும் பரவாயில்ல, அந்த தெய்வம் நம்மளோடு கூட வந்துட்டார் அப்படின்னா 100க்கு 100 அவரையே பார்ப்பதற்காக தான் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். வெளிச்சத்தை கொடுத்த பின்பு அவர் சூரியனை ஏன் படைக்க வேண்டும், சந்திரனை ஏன் படைக்க வேண்டும், நட்சத்திரங்களை ஏன் படைக்க வேண்டும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? சூரியனுடைய சுபாவம் என்பது வேறு, சந்திரனுடைய சுபாவம் என்பது வேறு, நட்சத்திரனுடைய சுபாவம் என்பது வேறு, வெளிச்சத்தின் சுபாவம் என்பது வேறு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இருந்தால் மட்டும்தான் அந்த சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அதற்குண்டான சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதுக்குண்டான ஆசிரியங்களை பார்க்க முடியும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இல்லாமல் எனக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னு சொன்னாலும் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஆண்டவர் அழகாய் வாக்கு பண்ணுகிறார், தேவன் வெளிச்சம் உண்டாத கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். ஆமாம், இருளுக்கும் வெளிச்சம் அவர்தான். அவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவர். நீங்கள் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் பெருகும், வரவேண்டிய அத்தனை நன்மைகளும் உங்கள் கண்கள் காண நிச்சயமாய் நடக்கும். அவர் உதவி செய்வார். ஏன் தெரியுங்களா? தேவனே பார்த்து சொல்றார் வெளிச்சம் உண்டாகிறது என்று. தேவனே பார்த்து சொல்லுகிறார், அந்த வெளிச்சம் உங்களுக்கு வந்தவுடனே உங்கள் கடன்கள் இல்லாமல் போயிடுங்க, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் வந்து சேருங்க. தேவனே உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொன்ன உடனே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைச்சல் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நிறைவாக மாறப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய அன்பு நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னீங்களப்பா, வெளிச்சம் உண்டாயிற்று. உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை இந்த நாளை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை தாங்கட்டும். ஏதோ ஒரு இருள் எங்களுக்குள்ளே இருந்தது, அந்த இருள் மேலே நீங்கள் அசைவாடலை அப்பா. நீங்கள் இந்த நாளில் ஞானஸ்தானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிரப்பி தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று வார்த்தையின் பிரகாரமாய் இரக்கம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.